ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டோghee. இன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் மாங்காயில் என்னென்ன போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஒரு மாங்காய் தோல் சீவி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். இதில் நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்ப்போம். நல்லா காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு 2-3 சுவை சேர்ந்து இருக்கும். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒருத்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக அப்படியே 1 ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இதுக்கு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது வெந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு மசிச்சு விடுங்க. அடுத்து நம்ம தாளித்து கொட்டுற பொருட்கள் தான் இதுக்கு நல்ல மணத்தையும் டேஸ்ட்டையும் இன்னும் அதிகமாக கொடுக்கும். எல்லாருமே நம்ம மாங்காய் மசியல் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போது நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், இப்போ சோம்பு போட்டேன். அடுத்து பெருங்காயம் கொஞ்சம், ஒரு வரமிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். நான் உங்ககிட்ட ஒருத்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நம்மளோட ராஜிஸ் கிச்சன் அப்படின்ற சேனலில் ராஜிக்கு தான் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என்னோடய ரெசிபீஸ் நான் போட்டிருக்க ஏதாவது ஒரு ரெசிபீஸ் எடுத்து அவங்க அதை சேலஞ்சாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அவங்க ஆல்ரெடி என்னோடய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட சேனலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் அவங்களோட சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். ராஜிஸ் கிச்சன் அப்படின்ற சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.